இரண்டாவது சொல்லுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். இந்த சரீரத்தை தொடுவதற்கு சாத்தானே உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு இந்த சரீரத்தை மீட்பதற்காக பெரிய விலைக்கிரயத்தை இயேசுவின் இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பிடிச்சு அறிக்கை பண்ணிட்டே இருப்பேன். நல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டே இருப்பேன். அந்த 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் டைல்ஸ் போகிற வரைக்கும் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டே இருப்பேன். நல்ல சுக பத்திரமா ஆண்டோடைய கிருபையில வெளியே வருவேன். இப்படிதான் என்னுடைய ஜீவன் இன்னைக்கு தப்பிச்சுட்டு வருதுன்னா அவனுடைய வார்த்தையினால. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எப்படியாப்பட்ட கொடிய நோயா இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க, மனம் துவண்டு போகாதீங்க. நல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பயத்தை கொடுப்பான், சாத்தான் சொல்லுவான், அவ்வளவுதான் இந்த நோய் உன்னை கொன்றும், நீ செத்து போயிருவ, நீ மறிச்சிருவ. நெகட்டிவான திங்ஸ நம்முடைய சிந்தையில கொடுப்பான். நெகட்டிவான திங்ஸ, நெகட்டிவான காரியத்தையே அவன் பேசுவான், அவன் சொல்லுவான், நம்ம சிந்தனையில போடுவான். உடனே நம்ம உங்க சிந்தனைக்கு கத்து கொடுங்க, ஆண்டோடைய வசனத்தை சொல்லுங்க. இல்ல இல்ல, ஏசு எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு, நான் ஆல்ரெடி சுகம் ஆயிட்டேன். இயேசுவின் தழும்புனால் வலிக்கும், ஆனா வலிக்குதேன்னு சொல்லாதீங்க. இயேசுவின் தழும்புனால் நான் சுகம் ஆயிட்டேன்னு சொல்லுங்க. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமான் பிழைக்க முடியும். வசனம் அதுதான் சொல்லுது, வார்த்தை அதுதான் சொல்லுது. ஏசப்பா கல்வாரி சிலுவையில நமக்காக பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்துட்டாங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமை காண்பீர்கள். உங்க வாழ்க்கையில பாப்பீங்க, உங்க சரீரத்துல பாப்பீங்க, உங்க சூழ்நிலையில பாப்பீங்க. இதை நான் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா, என் வாழ்க்கை நான் அனுபவத்துல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மரண படுக்கையில இருந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கி கொண்டது, விடுதலை ஆக்கிட்டார். என் சுகத்தை அப்படியே நான் சரீரத்தை இப்போ உணர்ந்துட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு தைரியமா உங்க முன்னாடி சாட்சியா இதை அறிவிச்சிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும். இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிங்க, விசுவாசிங்க, ஏசப்பாவை விசுவாசிங்க. அவரை ஏற்றுக்கொள்ளையா, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, இந்த பிரச்சனையில என்னை தூக்கி எடுக்க யாரும் இல்லையே, இன்னும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன், நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு வைத்தியர், நல்ல ஒரு மூத்த சகோதரர், நல்ல ஒரு நண்பர் நமக்கு ஏசப்பா இருக்காங்க. ஆண்டோடைய வசனம் சொல்லுது, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னை ஆண்டவர் ரட்சித்தது போது கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆமாம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இத்தனை வருஷங்கள், கிட்டத்தட்ட 15 வருஷங்கள், 2 கிட்னியும் பழுதாகி 15 வருஷங்கள், இன்றைக்கு நான் ஜீவன் உள்ள சாட்சியாக தேவன் என்னை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ளாய் இருக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் பெரியவர், அவர் வல்லமை மிக்கவர், அவர் அன்புள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை. நீங்க விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இந்த வேளையில இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. யார் யார் என்னென்ன சூழ்நிலைகளை வேதனையோடு கண்ணீரோடு மரண படுக்கையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாக எப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுகமாக்குற வல்லமை உச்ச தலை முதல் உள்ள கால் வரை செல்லும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களுக்குள் செயல்படுவதாக. செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே செயல்படட்டும், செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சி முதல் உள்ள கால் வரை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு ஒவ்வொரு அவயத்தையும் முத்திரை போடுகிறேன் இயேசுவின் நாமத்தாலே. பலவிதமான பிரச்சனையோடு கண்ணீரோடு வாழ்க்கையில போராட்டத்தோடு கடன் பிரச்சனையோடு பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்கி விட்டீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினா
உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாம் என்னிடத்துல பாருங்க, நான் உங்களை இலைப்பாறுதல் தருவேன். அந்த இலைப்பாறுதலுக்குள்ளாக தான் நம்ம பிரவேசிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அன்றைக்கு தன் ஜீவனையே கொடுத்தார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அந்த வெளியேற பெற்ற மீட்பை, விடுதலையை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தை கொண்டு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இதை பார்த்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தை கொண்டு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ்.